ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR/GBP சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் ஒரு வேளை அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா. டேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டேன்னு போட்டிருக்கோங்களா. எஸ்டர்டே வந்து 2 சரிங்களா. 2ஆம் தேதி நான் வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா. டேட்டு வந்து இங்கே கீழே இருக்குது, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க டவுட்டாக இருந்தால் சரிங்களா. இப்போ EUR/GBP வந்து சார்ட்டை வந்து நம்ம ஒரு லைவில் வந்து நம்ம எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. EUR/GBP சரிங்களா. இது என்ன ட்ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து CH கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து நீட்டாக வந்து மேலே போகுது. மேலே போன மார்க்கெட் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு CH கொடுத்து கீழே வந்து இறங்குது சரிங்களா. இதுதான் இந்த மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ இது வந்து செல் ட்ரெண்டில் இருக்கா சார் அப்படின்னா, எஸ் இது வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க நீங்களே வந்து ட்ரேடாக எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்குது சரிங்களா. இப்போ வந்து ஒவ்வொரு சின்ன ப்ராசஸாக வந்து இது பண்ணலாம். இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து நான் பர்சனலாக எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற அளவுக்கு டோட்டலாக வந்து இந்த வீடியோவில் எலாபரேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம வரைவோம் சரிங்களா. ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் டூவில் வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு அக்செப்டபிள். இங்கே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இங்கே வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா டெசிஷனலாக நம்ம வந்து இது பண்ணுவோம் சரிங்களா. இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் பார்த்து எடுக்கணும். அதுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து ஏதாவது ஸ்வீப் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா, ஆமாம் இந்த இடத்துல வந்து ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கான். ஸோ வந்து இந்த இடத்துல நான் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். CH கொடுத்துருக்கா. லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்தாலே வந்து CH வந்து மஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஆமாம் எஸ் எடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து நீட்டாக வந்து நமக்கு CH மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வலு சேர்க்குற மாதிரி இது ஒரு QML லெவலை வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கு சரிங்களா. இது ஒரு QML லெவல் அப்படின்றதுனால இன்னும் வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாகும் சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்குறது லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம். நம்ம வந்து நார்மலாக லிக்விடிட்டி எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்போம்ல, அதுதான் இது சரிங்களா. லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் இருக்கா. ஆமாம் லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ வந்து இந்த ஜோன் வந்து இன்னமும் வந்து நமக்கு வேலிட் தான். இன்னும் வந்து ஹை வேலிட் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. இப்போ எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது என்ன ஜோன் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்க. ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோனு. QML லெவல் இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது. CHம் பண்ணியிருக்கு அப்படின்றப்ப மார்க் வந்து எகிரியும். ஸோ வந்து யோசிக்கவே தேவையில்லை. டைரெக்டாக வந்து மார்க்கெட்டுக்கு நீட்டாக வந்து மார்க்கெட் மேலே வருமா அப்படின்னா சாலிடாக வரும். ஏன்னா இத்தனை விஷயங்கள் இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு மனசே வராது சரிங்களா. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வருவேன் அப்படின்ற அந்த சிக்னலை வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல நான் லிக்விடிட்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். நீட்டாக வந்து மார்க்கெட் இது பண்ணு டேப் பண்ணோடனே இந்த இடத்துல இது பண்ணிட்டு இங்கே நான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், எக்ஸ்ட்ரீம் ஜோனில் வந்து மார்க்கெட் சும்மா இருக்காது. அது வந்து அடிக்கடி ஃபேக் வந்து கொடுக்கும் அப்படி. ஸோ வந்து நீங்கள் எஸ்எல் வந்து கொஞ்சம் அதிகமாக வைங்கன்னு லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டேப் வந்து மார்க்கெட் பண்ணிடுச்சு சரிங்களா. ஃபஸ்ட்டு டேப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டேப்போட லிக்விடிட்டி இங்கே தூக்குது. செகண்ட் டேப் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டேப்போட லிக்விடிட்டி தூக்குற மாதிரி வந்துட்டு தான் கீழே போகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல எஸ்எல் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து தூக்கியிருக்கும். ஸோ எஸ்எல் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது நல்லது. அப்படி வச்சு நம்ம வந்து டார்கெட் வந்து கீழே இருக்கிற இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இது பண்ணுறோம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம டீசெண்டாக வந்து பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டார்கெட் வந்து மார்க்கெட் ஹிட் பண்ணிடுச்சு. நீங்கள் இந்த அளவுக்கு வந்து எஸ்எல் வந்து அதிகமாக வச்சா கூட உங்களுக்கு ஒரு 1:6 வந்து இருக்குது. பட் அவ்வளோலாம் நீங்கள் வந்து டார்கெட்டே பண்ண வேண்டாம். டைம் டியூரேஷன் பேசிக்காக நீங்கள் எடுக்கிறப்ப இவ்வளோ நேரம் உங்களால் வந்து வெயிட் பண்ண முடியுமானா சாலிடாக முடியாது. ஸோ ஒரு 1:3லேயே நீங்கள் வந்து முடிச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. 1:3 அப்படின்றது நம்மளுடைய எஸ்எல் அடித்த ட்ரேடு கூட ஒரு 1:1 or 2 வந்து பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து எஸ்எல்ஏ போகும். ஸோ 1:3ங்கிறது அசால்ட்டாக வந்து அடிக்கிற ஒரு டிபி தான். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் ஜோனாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இது ஒரு சில ட்ரேடருக்கு வந்து தெரியுமான்னு தெரியாது.
எக்ஸ்ட்ரீம் ஜோன் மட்டுமே எடுத்து ட்ராவல் பண்ணுற ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ஜோன் மட்டுமே எடுப்பாங்க சரிங்களா. ஏன்னா சிஹெச் பார்க்க தேவையில்லை, அது எங்கேருந்து வருதுன்னு பார்க்க தேவையில்லை. எக்ஸ்ட்ரீம் ஜோன் அப்படின்றதுனால டேரெக்டாக ஒரு என்ட்ரி போட்டு அவங்க போட்டு ஹாப்பியாக உட்காந்துக்குவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஜோனில் மட்டும் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஜோன் அப்படின்றப்போ வந்து கொஞ்சம் எஸ்ஆர் அதிகமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டை பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி இதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒன்ஸ் அகெயின் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.